ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளானது, வித்தியாசமானது. ஒரு முட்டையும் ஒரு கைப்பிடி அளவு கோஸும் இருந்ததுன்னா போதும், இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். இதை நம்ம கட்லெட்னு சொல்லலாம், வடைன்னு சொல்லலாம், இல்லை பேன்கேக்னு சொல்லிக்கலாம், நம்மளுடைய விருப்பம். கோஸ் எடுத்து நல்ல பொடிசாக திருவிக்கோங்க, இல்லைனா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க, அதோட இந்த கோஸை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, நறுக்கின வெங்காயம், இதோட கொஞ்சம் உப்பு, பெப்பர் தூள், கொஞ்சம் கரம் மசாலா. நான் வந்து கார்லிக் பொடி சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ளேவருக்கு உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்த்ததுனால மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை. இதை வந்து இதை கொஞ்சம் திக்காக்கணும் அப்படின்றதுக்காக நான் கோகோனட் பொடி சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கேன், இதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லை கோதுமை மாவு, ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு. அந்த ஜஸ்ட் அந்த மிக்சரை வந்து திக்காக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு தோசை கல்லில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு இதை குட்டி குட்டி பேன்கேக் மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம வெறுமனவும் சாப்பிடலாம். மயோனேஸ் இல்லைனா ஏதாவது சீஸ் டிப் வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வெறுமனை தயிரில் கொஞ்சம் கரம் மசாலா, சாட் மசாலாலாம் போட்டு கூட இதை தொட்டு சாப்பிடலாம். சாயங்கால நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி. டயட்டில் இருக்கிறவங்க இதை வந்து ஸ்நாக்காக இல்லை சாப்பாடாகவே சாப்பிட்லாம். காலையிலையோ இல்லைனா நைட்டு டின்னருக்கோ இது மாதிரி பேன்கேக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.